Hallelujah. Praise the Lord. இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாரும். கேளுங்க எல்லாரும் வாய்களை திறந்து. இந்த இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய ஓரமஷகதனா வாருமே. இடமசைய உள்ளம் நீரம்ப Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த மாலை நேரத்திலே வழக்கமாய் நாங்கள் கூடி வருகிறபடி இந்த இடத்துல வந்திருந்தாலும் வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே விசேஷித்த விதமாய் எங்கள் மத்தியில் உம்முடைய கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்பட நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்ன தேவைகளோடு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வந்தாலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. அவருடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. அவருடைய சூழ்நிலைகளில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்மள சேர்ந்து சில பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். Praise the Lord. Hallelujah. பழைய பாடல், காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. Praise the Lord. சேர்ந்து பாடுவோமா உற்சாகமாய் தேவனுடைய சமூகத்துல வந்து கைகளை தட்டி பாடி கர்த்தரை துதிப்போம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான்
கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. பலனடைந்து கடுகு போல எழும்பிடுவார். நம்புவேன், ஓ நம்புவேன், இயேசுவை நம்புவேன். ஷததனதவனதபோதனா சொல்லுங்க. நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். தகப்பனே, அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன், ஓ நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவே. இயேசு சொல்லுங்க. நம்புவேன், இயேசுவை நம்புவேன், ஓ நம்புவேன், இயேசுவை நம்புவேன், உண்மையாய் நம்புவேன், இயேசுவை நம்புவேன். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா அலைகளை நான் இன்னொரு தடவை அல்லேலூயா பாடி பாடி. ஆமென் ராஜா, ஆமென் ஆண்டவரே. ஓ அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். இந்த மாலை நேரத்தில் சொல்லுங்க வாய் திறந்து, இயேசுவை
கை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். போதாது போதாது, நல்ல துதிங்க. ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில கிடைக்கிற வர, ஒரு அற்புதம் நடக்கிற வர, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ற வர, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உங்களை விடமாட்டேன்னு ஒருவன் போராடினது போல, யாக்கோபு போராடினது போல, ராத்திரி நேரம் தேவ சமூகத்தில் போராடுங்க. நீங்க எனக்கு விடுதலை தாங்கப்பா, என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா, நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன், வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய. கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்பட விடமாட்டார். ஓ ராமா ஷகதனா, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. அப்பா 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 நம்பு இயேசு. நாங்க டாக்டரை நம்பல, நாங்க மனுஷங்களை நம்பல, சொந்தக்காரங்களை நம்பல, பணத்தை நம்பல, படிப்பை நம்பல, வேலையை நம்பல, வருமானத்தை நம்பல. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. ஓ ராமாஷகதனா, நம்புவே. முழங்கால் போடுங்க பார்க்கலாம். இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் போட்டு வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. இந்த ராத்திரி, இந்த ஆராதனை நேரம், இந்த துதி நேரம், ஓ ரகபா ஷகதனா, விசேஷமான இந்த ஆராதனை நேரம், ஒரு மணி நேரமும் இந்த 60 நிமிஷமும் தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றும்படியாய், விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், விருப்பத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு கர்த்தரை உயர்த்தும் போது, 2-3 பேர் மத்தியிலே நான் கூடியிருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய மத்தியிலே இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Praise the Lord. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தா விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. முழு பலத்தோடு தேவ
தாமதன்பை தாமதன்பை ஓ ரபபப ஷகதன ரபலரபா சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும் சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும் என்னை ஏற்றிடும் அடையாளம் இயேசுவே. அப்பா இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காத்திடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூ ஷகதனரபலரபோதனரியதரபா. ஆமென் ஆமென். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். சொல்லுங்க. உண்மையாய் வெட்கமான Yes, Lord. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவைகள் வெட்கப்படல. மாடையே தாமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடும். தாமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடும். ஆவியோடு ஓரபா ஷகதனரிபா. Oh, hallelujah. Yes, Jesus. கத்திலே. உங்க அன்புப்பா, உங்க அன்பு தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூ. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கத்தரை துதிங்க. ஓ ரபபபப ஷகதன. உள்ள நிரம்பி ஆராதிங்க. மனப்பூர்வமா. ஓ ரகபலரப ஷகதன. ஓ ரிபலரப ஷகதன ரபலரபோதன ரிகதன ரபலரப. நல்ல விடுதலையோட Yes, Lord. ரிகபபப ரபலரபோ ஷகதன ரபலரப. ஓ மகிமையே உங்க பிரசன்னம் வெளிப்படுவதாக இந்த ராத்திரி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னம் தொடுவதாக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீராக. அன்னைக்கு சிறைச்சாலையில தேவ மகிமை இறங்கி வந்தது போல, சிறைச்சாலையில தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது போல, உம்முடைய தூதன் இறங்கி வந்து பேதுருவை விழாவிலே தொட்டி எழுப்பினது போல இந்த இடத்திலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சபையிலே தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக.
மகிமை வெளிப்படுவதாக, ஒவ்வொருவரையும் தட்டுவதாக, ஒவ்வொருவரை தட்டி எழுப்புவதாக, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதாக. எந்தெந்த சூழ்நிலைகளில் பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் தேவ வல்லமை வெளிப்படுவதாக. அற்புதம் நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். கிரிய செய்யுங்க. ஓ ஷஹதன ரபா பாபா ரபா லரபா. உங்க பிரசன்னம் இறங்கி வந்த போது அஸ்திவாரங்கள் அசைந்தது ஆண்டவரே. இருக்கிற இடம் அசைந்தது ஆண்டவரே. கட்டுகள் எல்லாம் கலண்டு போனது ஆண்டவரே. கதவுகள் எல்லாம் தானாய் திறந்தது ஆண்டவரே. சங்கிலிகள் எல்லாம் தானாய் முறிபட்டது ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் நடப்பிப்பீராக. வாஞ்சையோட வந்திருக்கிற பிள்ளைங்கப்பா, ஏக்கத்தோட வந்திருக்கிற பிள்ளைங்கப்பா, கண்ணீரோட இடத்துல வந்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருடைய கண்ணீரையும் பாருங்க. இந்த ஆலயத்தில் ஊற்றப்படுகிற, இந்த தரையில ஊற்றப்படுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் பலன் உண்டாவதாக. மகிமை செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க. ஓ ராமா ஷகதன ரபா பாபா ரகபா. போதாது, போதாது, இன்னும் நிரப்புங்கப்பா, இன்னும் நிரப்புங்க, இன்னும் நிரப்புங்க. வெக்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. கர்த்தரை துதிக்கிறதுல வெக்கப்படக்கூடாது. வாஞ்சையோட, வாஞ்சையோட, வாஞ்சையோட. எஸ், என் ராஜாவை நான் உயர்த்துறேன், என் தகப்பனை உயர்த்துறேன், என் தந்தையை உயர்த்துறேன். வெக்கப்படக்கூடாது. விடுதலை வேணும்னா வெக்கப்படக்கூடாது. இன்னும் 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 மகிமை பெரிதாய் இருப்பதாக, மகிமை பெரிதாய் இருப்பதாக, மகிமை பெரிதாய் இருப்பதாக, மகிமை பெரிதாய் இருப்பதாக. தேவ மகிமை பெரிதாய் வெளிப்படுவதாக, மகிமை பெரிதாய் வெளிப்படுவதாக. எங்கள் கூடாரங்களில், எங்கள் வீடுகளிலே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் சபையிலே மகிமை பெரிதாய் வெளிப்படுவதாக. சிந்தைகள், எங்கள் எண்ணங்கள், எங்கள் ஏக்கங்கள், எங்கள் விருப்பங்கள், எங்கள் நடைகள் தேவ ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு வருவதாக. ஆவியானவரே, 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 ஓ ஆவியானவரே, மகிமையே, மகிமையே, மகிமையே. ஷகதன ரமல ரமோதன மாட்சிமையே, மாட்சிமையே. உம்மை உயர்த்துகிறோ, நீர் பெரியவரே. ராஜாவே, ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோ. அற்புதரே, அதிசயமே, மகிமையே. ஷகதன ரபா பாபா ரகபல ரபா. ஆவியே,
பலனடைவீர்கள். நீங்கள் பலவீனம் அடைய மாட்டீங்க. நீங்க பலவீனத்தோட இருக்க மாட்டீங்க. பலவீனத்தின் கட்டுகள் உங்களை பிடிக்க முடியாது. பலவீனத்தின் சங்கிலிகள் உங்களை நெருக்க முடியாது. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். 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 ராகாதானா கையை தட்டி சும்மா நிக்க கூடாது. எஸ் எஸ் லார்ட். பலனே பலனே எங்கள் பலனே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே.
எலும்பி நிலைங்க பார்க்கலாம் இருக்கிற இடத்துல. இயேசு மாற மாட்டார். காலங்கள் மாறலாம், மனுஷங்க மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். எது மாறலாம்? இயேசு மாறாதவர். இயேசு மாறாதவர். இயேசு மாறாதவர். இயேசு மாறாதவர். இயேசு மாறாதவர். இயேசு மாறாதவர். நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். வாக்குரைத்தவரே, இருண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். போதாது, நல்ல முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு. ஓ ராம ஷகதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, ஒரு நாள் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, ஒரு நாள் நம்மை வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய கையை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று
நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கையை தட்டி இன்னைக்கு இந்த ராத்திரி உங்களை தட்டி எழுப்ப அவர் வந்திருக்கிறார். உங்களை தூக்கி எடுக்க அவர் வந்திருக்கிறார். உங்களை அப்படியே போட்டுட்டு போற தேவன் அல்ல. சாகட்டும் என்று விடுகிற தேவன் அல்ல. அழிந்து போக விடுகிற தேவன் அல்ல. ஓ, பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறவர், ஆகாரின் கண்ணீரை காண்கிறவர், ஓ, அவர்களை தட்டி எழுப்புகிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், போட்டுவிட்டு போகிற தேவன் அல்ல. உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல ஹல்லேலூயா, எலியா அவனை குறித்து வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்துல வாழ்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19:4 வாசிக்கிறோம். அவன் யார் வாசிக்கிறா? ஒன்னு ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் விட்டுட்டு போற தேவன் அல்ல. நல்ல கையை உயர்த்தி, நம்ம ஆராதிக்கிற தேவன் சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் என்ன செய்கிற தேவன் அல்ல, விட்டுட்டு போற தேவன் அல்ல, பார்த்துட்டு பார்க்காம போற தேவன் அல்ல, சாகட்டும்னு சொல்லி விடுகிற தேவன் அல்ல. இந்த எலியா சோர்ந்து போய் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழே போய் சாக வேண்டும் என்று சொன்னார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், 5வது வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்று சொன்னான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எழும்பு எலியாவே, எழும்பு, நீ படுக்க கூடாது, நீ சாக கூடாது, நீ அழிய கூடாது, எழுந்து போஜனம் பண்ணு. ஓ ஹல்லேலூயா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னான். இன்னைக்கு தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு போகிற தேவன் அல்ல. உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் பார்க்கிறவர், உன் புலம்பலை பார்க்கிறவர், உன் அழுகையை பார்க்கிறவர், உன் நிந்தையை பார்க்கிறவர், உன் மனவேதனையை அறிந்திருக்கிறவர். இன்னைக்கு உன்னை தட்டி எழுப்புகிறார், உனக்கு போஜனத்தை கொடுக்கிறார். வார்த்தையை தேடுங்கள், வார்த்தையை புசியுங்கள், வார்த்தையை உட்கொள்ளுங்கள். அது உன்னை நிலைத்து பிழைக்க வைக்கக்கூடிய வல்லமை படைத்ததா இருக்கிறது. கைகளை தட்டி அவர் ஒரு நாள் மாறாதவர், அவர் ஒரு நாள் கைவிடாதவர். அந்த எலியாவை நடத்தின அதே தேவன் தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே தேவன் தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே தேவன் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ படுத்துக் கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தர் சொல்றாரு, அந்த இடத்திலிருந்து எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு, போஜனம் பண்ணு. நீ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும், நீ ரொம்ப தூரம் நடக்கணும், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். மாறாதவர்
6ஆம் வசனம் சொல்லுது. 6ஆம் வசனம், அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப, கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் அப்படியே விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. என் தேவன் விட்டுட்டு போறவர் கிடையாது, கை விடுகிற தேவன் அல்ல. அடுத்த வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நல்ல கையை தட்டி, எந்த எலியா சாகணும்னு சொன்னானோ அந்த எலியா மரணம் அடையவே இல்லை. சுழல் காற்றிலே அக்கினி ரதத்திலே கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆமென். பொய் சொல்லவோ மனம் மாறவோ அவர் மனிதன் அல்லவே, அவர் மனிதன் அல்லவே. பொய் சொல்ல மனம் மாறவோ மனிதன் அல்லவே, மனிதன் அல்லவே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். ஓ, அவர் நேற்றும் இன்றும் என்றும் நீ சொன்னதை செய்கிறவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி, அதே எலியாவின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி உன் மத்தியில கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். உன் பலகீனத்திலிருந்து, உன் வியாதியிலிருந்து, உன் பிரச்சனையிலிருந்து, உன் உபத்திரவத்திலிருந்து, உன் போராட்டத்திலிருந்து, உன் கண்ணீர் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். எழும்பு. நீ இருக்கிற இடம், படுத்துக் கொள்ளுகிற இடம் இதுவல்ல, இதுவல்ல. இது நீ கிடக்கிற இடம் கிடையாது. எழும்பு, ஓடு, கர்த்தருக்காக ஓடு. நீ பிழைத்திருக்கணும், நீ பிழைத்திருக்கணும். இன்னும் அநேகருக்கு சாட்சியா இருக்கணும். இன்னும் அநேகருக்கு நாமத்தை அறிவிக்கிற கருவியா பயன்படணும். இன்னும் அநேகரை மந்தையில சேர்க்கிற தேவ பிள்ளையாய் வாழணும். கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். போதும் என்று சொல்லுகிற அனுபவம் அல்ல உன்னுடைய அனுபவம். கர்த்தர் உன்னை அப்படியே விடுகிற தேவன் அல்ல. சூறை செடியின் கீழ் போட்டுவிட்டு போகிற, கடந்து போகிற தேவன் அல்ல. ஓ ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் விட்டுவிட்டு போகிற தேவன் அல்ல. அவர் ஒரு சத்தத்தை கேட்கிறவர், உன் கண்ணீரை பார்க்கிறவர், உன் புலம்பலை பார்க்கிறவர், உன் கூக்குரலை கேட்கிறவர். நீ கத்துற கத்து யார் காதலையும் விழாம இருக்கலாம், ஆனா நீ ஆராதிக்கிற தேவன் அந்த சத்தத்தை கேட்கிறார், கேட்கிறார்.
அப்படியே விடுகிற தேவன் அல்ல. உன்னை தட்டி எழுப்புகிறவர், உனக்கு போஜனம் தருகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறவர், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாட வயது போல ஆக்குகிறவர். Receive in the name of Jesus. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள் இந்த ஆசீர்வாதத்தை. Receive, receive. Hallelujah. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஜெபம் வயல்ல. பரலோக பிதாவே, இவ்வளவு நேரம் உடைய சமூகத்தை இந்த 60 நிமிஷங்கள் உடைய சமூகத்தில் ஆராதித்த உடைய பிள்ளைங்க ஆண்டவரே, வாழ்க்கையை தட்டி எழுப்புவீராக, பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எந்த காரியத்தினால இருதயம் உடைந்து போய் கண் கலங்கி வேதனையோட உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறாங்களோ, அது எந்த வனாந்தரமாய் இருந்தாலும், அது ஆகாரின் வனாந்தரமாய் இருந்தாலும், எலியாவின் வனாந்தரமாய் இருந்தாலும், அது எந்த முட்செடியாய் இருந்தாலும், எந்த சூறை செடியாய் இருந்தாலும், எந்த இடமாய் இருந்தாலும், கர்த்தர் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக, தட்டி எழுப்புவீராக, புது பலன் அடைய செய்வீராக, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால திருப்தி ஆக்குகிற தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறவர். இப்போ என்னுடைய வாயை நன்மையினால திருப்தி ஆக்குங்க, என்னுடைய வாழ்க்கையை நன்மையினால திருப்தி ஆக்குங்க, குடும்பங்களை நன்மையினால திருப்தி ஆக்குங்க. வனாந்தரம் செழிப்பான தோட்டமாய் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகள், பலகீனங்கள், பிசாசின் தொந்தரவுகள் இயேசுவின் நாமத்தினால் அறுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிபூர்ண விடுதலை அப்பா நீங்க கட்டளையிடுங்கப்பா. பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. உங்க பிள்ளைங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. பரிபூர்ண விடுதலை உங்க பிள்ளைங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. நீங்க இல்லாம எங்களை யாருப்பா தொடுவா? எங்களை யாரு சுகமாக்குவா? தொடுங்கப்பா, சுகமாக்குங்கப்பா, நன்மை செய்யுங்கப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கினதற்காக நன்றி ஆண்டவரே. சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. மீண்டும் எழுப்பி நிற்க பண்ணுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி